மேடையில் உள்ள பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, என்னுடைய மாலை வணக்கம். என்னுடைய காலத்தாமத வருகையால் இந்நிகழ்ச்சி தாமதப்படுவதற்கு முதற்கண் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். காலதாமதம் என்றதும் என்னுடைய நினைவுக்கு வருவது கவிஞர் கண்ணதாசன் நிகழ்ச்சியில் வெகு காலதாமதமாக வந்து சொன்னது. நம்முடைய பாரத நாட்டின் மக்கள் வெவ்வேறு மதங்களால் பிடிக்கப்பட்டிருக்கும் பொழுது என்னால் எவ்வளவு முயன்றும் விட முடியாத ஒரே மதம் காலதாமதம் என்றார். மேபி என்னால் அதை விட முடியும் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்புதழை கொடுக்கும் பொழுது திரு அம்பிகாபதி என்னை நேரில் பார்த்து கொடுத்தார். அப்பொழுது அவருடைய புகைப்படத்தை பார்த்த பொழுது அவர் கூறியதாவது, சார் என்னுடைய தம்பிகள் அந்த பழைய போட்டோ போட்டுட்டாங்க. எனக்கு இன்றும் என் மனதளவில் நிலத்திற்கும் அம்பிகாபதி அந்த பழைய கருள் அம்பிகாபதி. அகவை 60 கடந்தாலும் அதன் விளைவாக அரசாங்க பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் அவர் 60 என்ற மூப்பை இன்னும் எதுவில்லை என்று நினைக்கிறேன். முன்னே பேசியவர் கூறியபடி அவர் தன்னை வசீகரப்படுத்துவதில் முனைப்பாக இருந்தார் என்று கூறினார். வசீகரம் என்பது நமக்கு ஏற்படுத்திக் கொள்வதல்ல, அது அவருடைய மனதில் இருந்து வந்த ஒரு வெளிப்பாடு என்பதற்கு காரணம். ஏன்னால் செயற்கை நெடுநாள் நீண்ட 60 ஆண்டுகளும் நிலைத்திருக்காங்க. அவருடைய வசீகரம் அவருடைய குணம், பண்பு, தெய்வ நம்பிக்கை, அடக்கம், மற்றவருக்கு கொடுக்கும் மரியாதை, அதனால் நான் வசீகரம். எனக்கு திரு அம்பிகாபதியை நான் ரயில்வே பணியில் சேர்ந்த பொழுது அவருடைய இந்த பார்சல் ஆஃபீஸர் பார்த்துருக்கேன். அவர் மிஸ்டர் ஜெகநாதன் என்று கூறினார். அவருடைய சீஃப் பார்சல் ஆஃபீஸர். அவருடைய பார்த்ததுமே நினைவுக்கு வருவது அவருடைய இன்முகம், அவருடைய தொழுத கை. அவர் எப்பொழுதும் இந்த வெஸ்டர்ன் ஆங்கில பாணியிலே கல்வி எடுத்ததில்லை. எப்பொழுதுமே தமிழ் பண்பாட்டை வணக்கம் என்று கூறியவர். இன்றைய என்னுடைய பணியிலே நிறைய பணி விழாவை பார்த்திருக்கிறேன். பட் ஆனால் இங்கு குழுவிற்கும் ஒன்றால் உறவினர், அவருடைய நண்பர்கள், அது என்ன காரணம் என்றால் அவருடைய பணியில் செய்த நாள் தொண்டுகள் அப்படின்னு அவசியம் கொள்வதில் தான். அவர் 38 வருட காலம் அரசாங்க பணியில் இருந்து கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரை எவ்வளவு காலம் பணிபுரிந்தார் என்பது முக்கியம், அவர் எவ்வாறு பணிபுரிந்தார் என்பது முக்கியம். ஆனால் திரு அம்பிகாபதியை பொறுத்தவரை இந்த இரண்டிலுமே நீங்க நிறைவு காலம் முடிக்கிறது. 38 காலம் அரசாங்க பணியிலே பணிபுரிந்து ஓய்வு பெறுவது என்பது ஒரு சாதாரண காரியம். மற்றும் அந்த பணிக்காலத்தை அவர் செவ்வனையில் சேவை புரிந்து நான் அவர் கோபப்பட்டு இதுவரை பார்த்தது நான் இந்த அரசாங்க பணியிலே ஒரு 25 வருட காலத்துக்கு மேலே அவரை கான்டாக்ட் பண்ணி நான் மட்டுமல்ல, எனக்கு தெரிந்த சில அரசியல் பிரமுகர், உயர் அதிகாரிகள், அவர்கள் ஏதாவது பிரச்சனை எழும்புதல் இருக்கிறது, நான் எந்த செலுத்துவேன் இல்லை அம்பிகாபதியின் ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்தார் சொன்னாங்க. இப்படிப்பட்ட அம்பிகாபதி பணியில் இருக்கிற என்னை போன்றது ஏன் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வாங்க. பணி ஓய்வு என்பது அது அரசாங்க பணியிலிருந்து தான் ஓய்வு, அது மற்ற ஏனைய தொண்டுகளிலிருந்து ஓய்வு இல்லை. இட்ஸ் பிகினிங், இட்ஸ் நாட் எ நேம். நான் உங்கள் அனைவரையும் சேர்ந்து அவருடைய நீண்ட காலம் ஆரோக்கியமாக அவருடைய சேவையை புரிய வேண்டும் என்று
சொல்லப்படும் திரு அம்பிகாபதி அவர்களே, கூடியிருக்கும் எனது ஆபீசர்ஸ் அவர்களே மற்றும் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். I take this opportunity to wish Mr. Ambikapati and family very healthy, peaceful, retired life. I pray all to give him all the his life, and I wish everybody will join with me in wishing him a pleasant day. Thank you. எங்களை பிரிவிற்கு இன்ப அதிர்ச்சிகளாக்கிய ஐயா திரு ராஜ்குமார் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து எங்கள் அன்பு அண்ணன் சிவகுருநாதன் அவர்களை அழைக்கின்றேன். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எனது மைத்துனர் அவர்கள் எனக்கு பின்னால் திருமணம் முடித்து எனக்கு பின்னால் ஓய்வு பெற்றதை நினைத்து கொஞ்சம் சந்தோஷப்படுறார். அனைவரும் அவருடைய நல்ல குணங்களையும் நல்ல செயல்களையும் பண்புகளையும் எடுத்துக் கூறினார். நான் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நான் ஒரு 75வது ஆண்டிலே அவர் வேலை செய்கின்ற அந்த இடத்திற்கு, அதாவது அன்டைம்ல ஒரு மணிக்கு நடுஇரவு 1 மணிக்கு நான் வந்து சேர்ந்தேன். அப்பொழுது எனக்கு சென்னையிலே யாரும் அவ்வளவு அறிமுகமானதாக நினைவில்லை. என்னுடைய மைத்துனர் என்ற முறையிலே அந்த அலுவலகத்திற்கு எக்மோருக்கு நான் சென்றேன். இரவு நேர பணியில் இருந்த அந்த சக ஊழியர்கள் நான் அவருடைய பெயரை சொன்ன மாத்திரத்திலேயே எனக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்து என்னை தங்க வைத்தார். நான் அப்பொழுது அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கூடாது என்று எனக்கு ஒரு நாட்டில் எனக்கு இடம் பார்த்து கொடுங்க, நாங்கள் தங்கிட்டு உங்களுக்கு தொந்தரவு இல்லாத நான் என்னுடைய பணியை நான் முடிச்சுட்டு போறேன்னு சொன்னேன். ஆனா அவங்க அங்கெல்லாம் தங்கக்கூடாது, நீங்க எங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அலுவலகத்திலேயே எனக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுத்து காலையில விடுதி ஏறிச்ச பிறகு அவங்களே காசு கொண்டாந்து கொடுத்து எனக்கு அவ்வளவு ஒரு அனுசரணெல்லாம் செஞ்சாங்க. இது எதுக்காக இந்த நேரத்தில் சொல்ல வந்தேன்னு சொன்னா, உறவினர்களிடத்திலேயோ உடன்பிறந்தவரிடத்திலேயோ ஒரு அன்பு செலுத்துறது மட்டும் இல்லை, மற்ற சக ஊழியரிடத்திலேயோ வெளியில இருக்கிறவங்கள்ட்ட அவர் எந்த அளவுக்கு நடந்துக்கிட்டாரு, அப்படி நடந்ததுடைய ஒரு பலன் என்ன அவங்களுடைய ஒரு உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரி என்னை கவனிச்சு ஒரு தக்க பாதுகாப்பு கொடுத்து செய்ய வேண்டிய என்னுடைய காரியங்களை அவங்களே செஞ்சு எனக்கு மனநிறைவோடு அனுப்பினாங்க. அப்பேற்பட்ட எனது மைத்துனர் அவர்களுக்கு இந்த சிறிய காணிக்கையாக இந்த பொன்னாடையையும் அவருக்கு மனமுந்து அளிக்கிறேன். எனது அன்னார் மகன் கே பாலமுருகன் பேராசிரியர் அவர்களுடைய அன்பளிப்பாக இந்த அவர் என்றும் இன்பமாகவும் சந்தோஷமாகவும் இனிப்பாகவுமே இருக்க இந்த இனிப்பையும் அவருக்கு வழங்குகிறேன். இந்த நேரத்தில் இந்த வாய்ப்புக்கு எனக்கு இந்த நேரத்தை ஒதுக்கிய அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு
சக உதவி ஆசிரியர்கள் எல்லாரும் வந்திருந்து அந்த விழாவை சிறப்பித்தார்கள். அப்பேற்பட்ட மகானுக்கு நாங்கள் எல்லாரும் எந்தெந்தும் கடமைப்பட்டுள்ளோம் என்பதையும் கூறிக்கொண்டு எனது நன்றியுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்து மாமாவுடன் பணியாற்றிய ஸ்டாஃப் சார்பாக SMS வாசு அவர்களை வந்து வாழ்த்தும்படி அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். எங்கள் நிலைய மேலாளர் திரு ராமசாமி அவர்களே, எங்கள் மதிப்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய எங்கள் மேலதிகாரி திரு பிரபாகரன் அவர்களே, இந்த விழாவின் கதாநாயகன் திரு நம்பிகாபதி அவர்களே, மற்றும் இங்கு இந்த விழாவை சிறப்பித்து தருவதற்கு வந்திருக்கும் அனைத்து பெருமக்கள் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு நம்பிகாபதி அவர்கள் வாழ்க்கை வயதில்லை என்பதால் அவரிடமிருந்து வணங்கி நான் ஆசையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஒன்றே மட்டும் கூறிக்கொண்டு விடைபெற விழைகிறேன். திரு அம்பிகாபதி அவர்கள் இந்த 38 வருட காலம் உழைப்பு 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 இதை தவிர எதையும் கண்டில்லாதவர். இந்த ஓய்வு பெற்ற தருணத்தில் இந்த ஓய்வை எனது மேலதிகாரி கூறியதைப் போல இதை ஒரு முடிவு என்று ஏற்றுக்கொள்ளாமல் இதை ஒரு ஆரம்பம் என்று நினைத்து தனது இந்த பணியான நாட்களை தொடர்ந்து தன்னுடைய மனைவி மக்களுக்கு அவர் இதை அர்ப்பணித்து அவர் நீண்ட ஆயுள் பெற்று எந்த ஒரு நோயும் இல்லாமல் மிகவும் சந்தோஷமாக நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று மனதார வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய விருப்பம், என்னுடைய டிக்கெட் செக்கிங் சார்பாக எல்லோருடைய விருப்பமும் கூட. நான் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். வந்து ஒரு சில வார்த்தைகளை நான் கேட்டுக்கொள்கிறேன். ராமசாமி அவர்களை பார்க்கும்படி இந்த விழாவை சிறப்பித்த கொண்டிருக்கும் எங்கள் சிறப்பு கமர்ஷியல் மேனேஜர் அவர்களே, பெரியவர் பெரியவர் குப்புசாமி அவர்களே, இந்த சென்னை மாநகரத்தின் மரியாதைக்குரிய உறுப்பினர் அவர்களே, என் அன்பு சகோதரர் சுப்புரத்தனம் அவர்களே மற்றும் அம்பிகாபதியின் உற்சாக உறவினர்களே, எங்களது இனிய தோழர்களே, இதற்கும் இந்த தலைமைக்கான பொறுப்பை எனக்கு கொடுத்ததற்காக அம்பிகாபதி அவர்களுக்கும் அவரின் உற்சாக உறவினர்களுக்கும் என் மரியாதை கலந்த நன்றியை தெரிவித்துக்
இந்த 2 ஆண்டுகள் அவருடன் நான் பழகியது ஒரு 20 ஆண்டு காலத்தின் நெருக்கம் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு நாளும் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த போதிலும் அவர் இப்படித்தான் இருக்க வேண்டும், நான் கோபமான சூழ்நிலையில் இருந்தபோது கூட கோபத்தை எப்படி அடக்கி ஆள வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நான் சில நேரங்களில் கோபமாக இருந்த பொழுது, நான் இவ்வளவு கோபப்படாதீங்க, உடம்பு கெட்டு போயிடும், உங்களுக்கு கோபம் வர மாதிரி தெரிஞ்சுன்னா உடனே இந்த முருகர் பாடல் படிங்க அப்படின்னு சொல்லி சின்ன புத்தகமும் பாக்கெட்லேயே வச்சு சொல்லி கொடுத்துருக்காரு. இது எதுக்காக சொல்றேன்னா, அவருடைய அந்த தெய்வ பக்திக்காக சொல்லுகிறேன். அவர் எல்லோரும் சொன்னது போல் அவர் உழைப்பு தான். அவருடைய உழைப்பு எவ்வளவு உழைத்திருக்கிறார் என்று நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அவருக்கு இன்னும் 400 நாட்கள் லீவ் பாக்கி இருக்கிறது. அந்த லீவை இன்னும் எப்படி எடுக்கிறது? நான் எத்தனை நாள் சத்தம் போட்டிருக்கேன், இந்த லீவெல்லாம் கழிச்சிருங்க, 400 நாள் வேஸ்ட் ஆஃப் பண்ணுங்க. இல்லை சார், நான் லீவ் எடுத்து என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் இந்த 400 நாள் இந்த உழைப்புக்கு வந்த போது ஒவ்வொரு நாளும் அந்த சிந்தனையோடு தான் இருந்திருக்காரு. அந்த சிந்தனையில் கூட அவர்கள் குடும்பத்தின் பற்றியும் சிந்தித்துக் கொண்டுதான் இருந்திருக்கிறார். இந்த அவசரமான உலகத்துல அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்று பாட்டு பாடிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அன்புக்கு அடையாளம் நிச்சயம் அம்பிகாரம் தான், அந்த அடக்கத்திற்கு அடையாளம் அம்பிகாரம் தான். அதை யாராலும் மறுக்க முடியாது. ஒவ்வொருவரும் சின்ன தவறாது செய்து ஒரு சார்ஜ் ஷீட் வாங்கிக்கிறார்கள், அது ரயில்வேல சகஜம். ஆனா அந்த சின்ன சார்ஜ் ஷீட் கூட வாங்காமல் 38 ஆண்டுகள் பணி நிறைவு செய்திருக்கிறார் என்றால் அது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த பாராட்டக்கூடிய பண்பாளர் அம்பிகாவதி அவர்கள் அன்பை எப்படி நேசிக்க வேண்டும், அன்பை எப்படி கையாள வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் அம்பிகாவதி அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் மற்றும் உள்ளவர்களையும் என்னால் என்றுமே மறக்க முடியாது என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அவர் பல்லாண்டு காலம் தன் குடும்பத்தாரோடும் அந்த கூட்டு குடும்பத்து அன்போடும் சிறந்து வாழ எங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. எங்களோடு பணிபுரித்த என்னுடைய ஓய்வு பெறும் திரு அம்பிகாவதி அவர்களுக்கு நிறைய அதிகாரிகளின் சார்பாக நிலை மேலாளர் அவர்கள் இந்த பரிசனை வந்து கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கத்திலே பணிபுரியும் பொழுது கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்களை புரிந்து கொண்டிருக்கின்ற மேலதிகாரிகள் இருப்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஐயா ராமசாமி அவர்கள் வாசியதற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கடைசியாக குருதி செல்வன் நன்றி கூறுவதற்கு முன் திரு மாமா அண்ணாமலை அவர்கள் காசு உத்தமன், அன்பாளன், நல்லவர் திறமை அவர் என்னுடைய தம்பி நீண்ட காலம் நோயுடையின்றி வாழ என்னுடைய ஆசை. குருதி செல்வன் அவர்களை சகோதரர் தலைவர்களை மேடை தோற்படி அழைக்கின்றேன். அவர் அவரும் மாமாவை நாங்கள் நெருங்கி பழகியவர். ஒரு சில வார்த்தை பேசினால் நல்லது, பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களே, விழாவின் நாயகர் சிடிஐ, சீஃப் டிக்கெட் இன்ஸ்பெக்டர், எவ்வளவு பெரிய உத்தியோகம்.
அவருடைய அலுவலகத்துக்கு நான் அடிக்கடி சென்று இருக்கிறேன். அவ்வளவு பெரிய பதவியை சாதாரண பதவியாக ஆக்கியவர். அவர் இன்றைக்கு கூட அந்த ரிட்டையர் ஆன அன்று கூட நான் சென்று பார்த்தேன். நேற்று தான் வேலையில் சேர்ந்தவர் போல வெகு சுறுசுறுப்பாக பணியாற்றிக் கொண்டிருந்தார். பெருக்கத்து வேண்டும் பணிதல், அது அவருக்கு மிகவும் பொருத்தமுடையது. அவர் அதே எவ்வாறு அலுவலகத்தில் பணியாற்றி நிறுவனத்தாரோ அதே குடும்பத்திலும் இனிவரும் காலங்களிலும் நல்ல அமைதியான வாழும் ஒற்றுமையுடன் இருக்கவும் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். அவருக்கு
அனைவரையும் வழங்குகிறேன். இந்த பாராட்டு விழாவில் இந்த அளவுக்கு ஒத்துழைப்போடும் அன்போடும் இருந்து எங்களை கட்டி காத்து வரும் எனதொருமை தாத்தா அவர்கள் நீரோடு வாழ ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு இவ்வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இப்பொழுது தமிழகத்தும் கல்விச்சாலைகள் எல்லாம் புகைப்படத்தில் இருக்கிற தமிழ் அச்சு பொருட்கள் போது அதை கைவண்ணம் இருக்கும் அந்த பணியாற்றி ஓய்வு பெறுவதை அறிந்தோம். கடமை உணர்வுடன் பணியாற்றி உடன் பணியாற்றும் அனைத்து நண்பர்களின் அலுவலர்களின் இனிய வாழ்த்துடன் ஓய்வு பெறுகிறார்கள். விழாவுக்கு தலைமையேற்கும் தலைமை வேளாளர் அவர்களுக்கும் மற்றும் விழாவில் பங்கு பெறும் அறிஞர் பெருமக்களுக்கும் எங்கள் மாணவர்மன்ற தலைவர் நல்லாசிரியர் புலவர் பாட்டி பொன்னுசாமி அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்தினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓய்வு பெறும் தாங்கள் பல்லாண்டுகள் நலமுடன் இருந்து வாழ மாணவர் மன்றத்தின் சார்பில் உள்ளமாக வாழ்த்துகிறோம். தலைவர் புலவர் பாட்டி பொன்னுசாமி, இணை செயலாளர்கள் புலவர் ராமலிங்கம், பேராசிரியர் மாணிக்கம், புலவர் மாணவன் செயலாளர், கவிஞர் மயிலடி சிவசுந்தரம் செயலாளர். எங்களது சகோதரர் திரு துரை அபிகாமி முதன்மை அயற்சிக்க ஆய்வாளர் அவர்கள் ஓய்வு பெறும் இவ்விழாவிற்கு வருகை தந்த சான்றோர்களுக்கும் ஆதரவுகளுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாம்பரம் புதுடெல்லி நாடு சோதனை நிலையத்தின் சார்பாகவும் என்னுடைய உறவினர்கள் சார்பாகவும் இந்த கொண்டாடைய அறிவிக்கிறேன். ஆனந்தம் ஆனந்தம் பொங்கும் வீடு, அன்பு செல்வம் நெஞ்சில் வந்து தங்கும் வீடு. ஆனந்தம் ஆனந்தம் பொங்கும் வீடு, அன்பு செல்வம் நெஞ்சில் வந்து தங்கும் வீடு. கண்ணின் கண்ணாக கவிதை பூவாக மண்ணில் வாழ்வோமே வா. வாழ்வில் எல்லோரும் நேசம் கொண்டாடி வாழ்வோம் எப்போதும் வா.
உயிரோடு உயிராகவே உயிர் கிளி அன்னை கரத்தினை பூவாய் சிரிக்கிறதே கண்ணன் சிரிக்கையில் அண்ணன் மனக்குயில் ரெக்கை விரிக்கிறதே அண்ணனும் நூறாண்டு உன் அண்ணனும் நூறாண்டு இங்கு வாழ்ந்திடவே குறை தீர்த்திடவே மனம் வாழ்த்தாதோ பல்லாண்டு வாசங்கள் இல்லை என்றாலும் அன்பின் வாசங்கள் எங்கள் நெஞ்சிலே பின்னே தீபங்கள் இல்லை என்றால் அன்பின் தீபங்கள் எங்கள் கண்ணிலே சொல்லியே உன் மாமன் உனை கெஞ்சுவார் இந்த குழந்தையின் வாழ்வில் இருக்குது எங்களின் ஆசைகளே இன்பங்கள் ஆயிரம் பொங்கி மலர்ந்தது எங்களின் உள்ளத்திலே அன்பென் கீதங்கள் அது ஆண்டவன் வேதங்கள் நம் ஆசையெல்லாம் அரங்கேறிடவே நம்மை வாழ்த்தாதோ தெய்வங்கள் வாசங்கள் இல்லை என்றாலும் அன்பின் வாசங்கள் எங்கள் நெஞ்சிலே பின்னே தீபங்கள் இல்லை என்றாலும் அன்பின் தீபங்கள் எங்கள் கண்ணிலே ஆனந்தம் ஆனந்தம் பொங்கும் வீடு அன்பு செல்வம் நெஞ்சில் வந்து தங்கும் வீடு ஆனந்தம் ஆனந்தம் பொங்கும் வீடு அன்பு செல்வம் நெஞ்சில் வந்து தங்கும் வீடு கண்ணின் கண்ணாக கவிதை பூவாக மண்ணில் வாழ்வோமே வா வாழ்வில் எல்லோரும் நேசம் கொண்டாடி வாழ்வோம் எப்போதும் வா ராஜா நம்ம ராஜ்யம் நமக்கு ஒரு குறைச்சல் இல்ல நடக்கட்டும் ராஜா நம்ம ராஜ்யம் நமக்கு ஒரு குறைச்சல் இல்ல உனக்கும் ஒரு தும்பிக்கை இருக்கிறது எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது நடக்கட்டும் ராஜா நம்ம ராஜ்யம் நமக்கு ஒரு குறைச்சல் இல்ல
தம்பி நாம் கற்ற பள்ளி இது இல்லை என்றால் நமக்கேது கல்வி. பாபா ராஜா வணக்கம் சொல்வோம். அப்பப்பா நீ சின்ன பிள்ளை அப்போ செய்த அன்பு சொல்ல இப்ப கூட நெஞ்சு இருக்கு. நல்லது நடக்கட்டும் ராஜா நம்ம ராஜ்யம் நமக்கு குறைச்சல் இல்லை. உன்னோடு சேர்த்து நம் கால்கள் ஆறு முன்னேறும் நம்மை தடுப்பார்கள் யாது. வழியும் இருக்கும் குழியும் இருக்கும் கண்டுகொள்ள புத்தியுண்டு முட்டி மோத பட்டியுண்டு எந்த பையன் என்ன பண்ணுவான். நல்லது நடக்கட்டும் ராஜா நம்ம ராஜ்யம் நமக்கு ஒரு குறைச்சல் இல்லை. ஒரு தாயின் பிள்ளை நாமாகவில்லை ஆனாலும் அன்பில் பிரிவேதும் இல்லை. ராமன் நான்தான் லக்ஷ்மண் நீதான் அண்ணன் தம்பி சொந்தம் இது என்றும் உள்ள பந்தம் இது ஒன்றையொன்று விட்டு விடுமோ. நல்லது நடக்கட்டும் ராஜா நம்ம ராஜ்யம் நமக்கு ஒரு குறைச்சல் இல்லை. உனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பம்பம் பம்பம் பரம் பப்பரம் பப்பப்பா டன் 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 டன். ஐயோ
நீங்க எல்லோரும் கண்டுகளித்து பெருமையுடன் அடைய மூலகாரணமாக அந்த அருட்ஜோதி தான். அதை நான் எனக்கு முதலே பேசுறது வாய்ப்பு கொடுப்பாங்க, நான் பேசணும்னு பேசுறேன். தான் குழந்தை தன் தந்தை எப்படி பாதுகாப்பாங்களோ அதே போன்று தான் சகோதரி குழந்தையில அதிலே முக்கியமாக சொல்ல போனார், இன்றளவும் சொல்ல போனார். இந்த அம்பிகா பேர்லதான் எல்லாரும் பாதுகாக்கணும்னு ஒரு நல்ல உணர்வு ஏற்பட்டு அந்த முறையில் இவரை எப்படியாவது நன்மையை கொண்டு வரும் என்று சென்ட்ரல் ரயிலிலிருந்து அவருடைய நண்பர் மூலியமாக ₹2 கேஷ் சேர்ந்தார். நான் பெருமைப்படுறேன். நான் சின்ன பேங்கில் சேர்ந்தேன். நான் அதை இழிவா நினைக்கிறேன். அதுல சேர்ந்தா அந்த கிடைத்த உத்தரத்தை பெருமையோடு செய்து அது வேறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரக்கூடிய தேர்வுகளில் பயிற்சி பெற்று இன்று சென்னையிலே, அதுவும் தென்னகரையிலேயே முக்கியமான ரயில் சேவையில் ஒரு சீட் டிக்கெட் இருக்கிறாங்க. பணிபுரிந்து நிறைவேறுகிறேன் என்றால் அதற்கு விளக்கேற்றி வைத்திருக்கிறோமா? அந்த விளக்கேற்றி வைத்தார்கள். இந்த விளக்கை அணையாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று என் உடன் பிறந்த பிறவாத சகோதரர்களாகிய என்னுடன் படிக்கின்றவர்கள், எனக்கு மேலே வேலை செய்கின்ற பேரரை பெரியவர்களும் பெரிய அதிகாரிகள் அம்பிகாமி என்ற அந்த திருமணத்தை நான் பாதுகாக்க வேண்டும் என்று என்னுள் இருந்து நான் தெரிந்தோ தெரியாமல் செய்த தவறுகள் எல்லாம் அறிவித்து அந்த தவறுகள் எல்லாம் வெளி தெரியாமல் காட்டி என்னை அரவணைத்து எனக்கு இப்படி ஏற்பட்ட ஒரு விழாவை ஏற்படுத்துவதற்கு மூலகாரணர்கள் என்னுடன் பணிபுரிந்தவர்களும் எனக்கு மேல் பணிபுரிந்தவர்கள் தான் காரணம் என்று சொல்கிறேன். நானே என்னால் எதுவும் நடக்கவில்லை, நீங்களெல்லாம் சேர்ந்து பாதுகாத்தீர்கள். என் முறை என்னால் என் கூட வேலை செய்தவர்களால் எனக்கு பக்கத்துறையாக இருந்தார்கள். அதே காரணத்தால் நான் நினைக்கிற மாதிரி என்னுடன் பணிபுரிந்தவர்கள் இருந்ததால் அதே எக்கோசிலேட்டத்தில் 28 ஆண்டு ஒரே நிலையத்தில் பணிபுரிந்தேன் என்றால் சாதாரண விஷயம். ஒவ்வொருவரும் என் கூட அன்றைக்கு கூட நான் சொன்னேன், என் போன்று நீங்கள் அனைவரும் அதே எக்கோசிலேட்டரில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நீண்டகாலம் அங்கே பணிபுரியும். அதே போன்று என் உறவினர்கள் இந்த எனக்கு ஒரு மகிழ்ச்சியே போதும். என் உற்சாகர்கள், சகோதரர்கள் அண்ணா திருவிழா அண்ணாமலையர்கள் மற்றும் என்னுடைய உறவினர்கள், அக்கா பிள்ளைகள், மாமா பிள்ளைகள், இவ்வளவு செல்வங்களை நான் இருக்கும்போது எல்லாமே அவர்கள்தான் காரணம். அதனால எனக்கு இந்த அளவுக்கு வந்து என்னை கௌரவப்படுத்தியதற்கு எல்லாருடைய நிறுவனவாதத்திற்கு என்னுடைய மனங்கழிந்த தூய்மையான அன்பான ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா.
குமுலியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரியனி ఆదిశేష ఆనంద శయన శ్రీనివాస శ్రీ వెంకటేశ ఆదిశేష అనంత శయన శ్రీనివాస శ్రీ వెంకటేశ ఆదిశేష ఆనంద శయన శ్రీనివాస శ్రీ వెంకటేశ ఆదిశేష అనంత శయన శ్రీనివాస శ్రీ వెంకటేశ மாமரை நான்கை மீண்டும் பெறவே பெருமான் எடுத்தது மச்சாவதாரம் மந்திரமலையை வாசுகி கொண்டு கடையும் நேரம் கூர்மாவதாரம் ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேச ఆదిశేష అనంత శయన శ్రీనివాస శ్రీ వెంకటేశ புவனம் எடுத்த ஹிரண்யாட்சகனை இரண்டாய் பிளந்தது வாராகமாக ஹிரண்ய கசிபு உடலை கிழித்தான் பிரகலாதன் வணங்கும் நரசிம்மமாக ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேச ఆదిశేష అనంత శయన శ్రీనివాస శ్రీ వెంకటేశ மாபலி தந்த மூன்றடி மண்ணில் மூவுலகளந்தான் வாமனனாக தந்தையில் ஆணை தாயை அழித்த பரசுராமனே உயிர் பெறச் செய்தான் ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேச ఆదిశేష అనంత శయన శ్రీనివాస శ్రీ వెంకటేశ சூரிய குலத்தில் சூரியன் போலே அரசு புரிந்த ராமாவதாரம் சுந்தர வடிவில் லீலைகள் செய்து கீதையை சொன்ன கிருஷ்ணாவதாரம் ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேச ఆదిశేష అనంత శయన శ్రీనివాస శ్రీ వెంకటేశ
உலகினை துறந்து துறவினை ஏற்று உண்மையறிந்த புத்தாவதாரம் கலியுக முடிவில் கொடுமையை வெல்ல குதிரையில் வருவான் கல்கி. எனவே ஆதிசேஷா ஆனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா ஆதிசேஷ அனந்த